ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கோயிலில் திருவிழா நடக்கிறதுனால காலையிலேயே மாஸுக்கு போயிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களாங்க என்னுடைய சாரியை. இது எங்கள் அம்மாவுடைய சாரீ. எங்கள் அம்மாவுக்கு வந்து என் தம்பி எடுத்து கொடுத்த சாரீ. நான் வந்து ப்ளவுஸ் எனக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது வேறு ஒரு சாரியில் உள்ள ப்ளவுஸு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இதுதான் என்னுடைய அவுட்லுக்கு. முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து என் மேக்கப்பை கஷ்டப்பட்டு களைச்சிட்டு இன்றைக்கி என்ன சமையல்னால் பூரியும் கிழங்கும் தான். என் ஹஸ்பண்ட் வந்து கிழங்கு அவிச்சு வச்சுருந்தாரு. ஓகே, நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கிழங்குக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு டேவே பிசைஞ்சு வச்சிட்டோம். ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும், காலையில் பிசைய முடியாதுன்றதுனால. அப்புறம் 1 by 1 எல்லா வேலையும் பார்த்தோம், 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல செம பசி வேறு வந்துருச்சுங்க. நீங்கள் கிழங்கு கூட்டு எப்படிங்க பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இப்படி தான் பண்ணுற தெரியுது. இதை விட டேஸ்ட்டாக பண்ணதுக்கு எப்படி பண்ணலாம்? ஆனால் இதுவே பரவாயில்லாமல் நல்லா தான் வருது. பட் இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் தான் சொல்லணும். கிழங்கு 1க்கு 2 அவிச்சு எடுத்து, அதாவது 1க்கு 2 மசிச்சு எடுத்து போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்து பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூரி நல்லா ப்ளஃபியாக வரணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக வருது. இதையும் வச்சு இன்றைக்கி கிழங்கையும் வச்சு ஒரு கட்டிட வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை உட்காந்து நம்ம பிளான் பண்ணணும். அவ்வளோதான். பாய்.